தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லேயும், எல்லா சந்தர்ப்பத்திலையும், எல்லா சுச்சுவேஷன்லேயும், அது நியூஸாக இருந்தாலும் சரி, பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் நமக்கு உண்டான அந்த சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது நல்ல ஒரு பர்ஃபெக்டான முறையில் நமக்கு கிடைக்கும். அந்த இடத்துல மார்க்கெட்டு போகும்போது நம்ம டிசைட் பண்ணுவோம், இப்போ பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், நேத்தியோட மார்க்கெட்டை உங்களுக்கு நான் மறுபடியும் காட்டுறேன். இப்போ நேத்தியோட மார்க்கெட் படி இது வந்து நூன் மார்க்கெட் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வச்சுருக்கிற கேண்டில் ஸ்டிக் வந்து ஹைக்கனாஷி கேண்டில் ஸ்டிக்கு. நீங்கள் ஹைக்கனாஷி தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, நம்ம டிஃபால்ட்லேயும் வைக்கலாம். ஹைக்கனாஷி கேண்டில் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா க்ரீன் சிக்னலாக வந்துக்கிட்டே இருக்கும் ஹைக்கனாஷியில். அப்போ கொஞ்சோண்டு ரிவர்ஸ் ஆக போகுது, மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படிங்கும்போது க்ரீன் கேண்டிலோட சைஸ் குறைஞ்சி ஒரு டோஜி கேண்டிலாக மாறிடும் ஹைக்கனாஷியில். அதுக்கப்புறம் ரெட்டு கேண்டில் வரும். அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து நம்மளுடைய ஜோனாக இருந்துச்சுன்னா, அதாவது சப்ளை ஜோனாக இருந்துச்சுன்னா, நம்ம அங்கே என்ன பண்ணணும், செல் அடிக்கிறதுக்கு தயாராகிக்கணும். அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக காட்டுறது தான் இந்த ஹைக்கனாஷி கேண்டில். ஓகே, இப்போ இது வந்து என்னாச்சுங்க, உங்களுக்கு நார்மல் கேண்டில். இந்த 1 மினிட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 3 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸே வைக்கிறேன்னு பார்த்துக்கங்க. இப்போ இந்த 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு இந்த கேண்டில் வந்து 12:45 கேண்டில் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். அதுக்கு அடுத்த கேண்டிலுமே என்ன காட்டுது, புல்லிஷாக தான் காட்டுது. அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து க்ரீன் ரெட்டு கேண்டிலு, பாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போவே நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. எப்படி சார் சொல்கிறீங்க? பாருங்கள், இந்த கேண்டில் மட்டும் நல்லா ஒத்து பாருங்கள். இந்த கேண்டில் எத்தனை மணிக்கு, 12:55. இந்த 12:55 கேண்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னால் மேலே போக முடியல, என்னை எதிர்த்துக்கிட்டு ஒரு சப்ளை ஜோன் இருக்குது, அதுவும் எம்எஸ்டியோட ஐகோரோட சப்ளை ஜோன் இருக்குது, என்னால் அவனை உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பயந்து போய் மார்க்கெட் வந்து அப்படியே கீழே க்ளோஸ் ஆகுது. கேண்டிலோட பாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இன்னும் நிறைய பையர் வந்து என்ன பெரிய எம்எஸ்டி, அவனையும் நான் உடச்சி தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளையும் உடைச்சிட்டு ஆனாலும் மேலே போய் க்ளோஸ் பண்ண முடியல. அந்த பாடியும் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த கேண்டில் 12:55ஓட லோ உடைச்ச உடனேயே நம்ம வந்து ஒரு 25,600 புட் ஆப்ஷனை வாங்க ஆரம்பிச்சிருப்போம். எப்போ வாங்குவோம், இந்த லோ உடச்சி மார்க்கெட்டு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த பிரேக்கிங் கேண்டிலோட 50% வரும்போது நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணிடுவோம். ஸ்டாப் லாஸ் வந்து ரெட்டு லைன் மேலே இருக்குது பார்த்தீங்களா, ரெட் லைனு என்ன ப்ரைஸ் ஆகுது, 25,634 வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸுக்காக வெயிட் பண்ணுவோம். அதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது நம்ம மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆயிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, இல்லை குறைந்தபட்சம் ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வச்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும்னு வெளியே வந்துடும். நம்ம வந்து மார்க்கெட்டு கீழே போகுது மேலே போகுதுங்கலாம் ரெண்டாவது விஷயந்தான். நம்ம லாஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும், நம்ம ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸ்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். என்ன அர்த்தம், 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா 15 பாயிண்ட் டார்கெட் வைங்க, இல்லாட்டி 20 பாயிண்ட் டார்கெட் வைங்க. இல்லை 10 பாயிண்ட் டார்கெட் கொடுத்த உடனே உங்கள் ஸ்டாப் லாஸை தூக்கி காஸ்ட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் 20 பாயிண்ட்டுக்கோ 30 பாயிண்ட்டுக்கோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இல்லை 20 பாயிண்ட் வரும்போது ஸ்டாப் லாஸை கொண்டு போயிட்டு 10 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் வச்சுருங்க. 30 பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸை கொண்டு போயிட்டு 20 பாயிண்ட் ப்ராஃபிட் கிட்ட வச்சுருங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து என்ன தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாலும், என்ன தான் அல்டிமேட் இண்டிகேட்டர் வச்சுருந்தாலும் எப்போனாலும் ரிவர்ஸ் ஆகும். ஏதாவது நியூஸ் இருக்கும், எவனாவது ஒருத்தன் லட்சக்கணக்கில் பையோ செல்லோ பண்ணுவான். அப்போ வந்து எந்த சப்போர்ட்டும் எந்த ரெசிஸ்டன்ஸும் ஒர்க் ஆகாது, அவனுங்க ஆர்டரிங்கை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். மார்க்கெட்டில் ஏகப்பட்டது நடக்கலாம். அதனால் இங்கே என்ன பண்ணணும், எப்போதுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்ட மட்டும் பத்தாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண வேணாம். லாஸை வந்து ரொம்ப நேரம், அதாவது பை எடுப்பீங்க, கொஞ்சம் மார்க்கெட் கீழே வந்தால் அங்கே ஆட் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் அங்கே ஆட் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் அங்கே ஆட் பண்ணுவீங்க. அதுவே ஐடிஎம்மாக இருந்தால் கூட ஓரளவு என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்கும், மேலே தப்பிச்சு வந்துடலாம். ஆனால் ஓடிஎம்லாம் போயிட்டிங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸ் மேலே போனால் கூட ஓடிஎம்மோட ப்ரீமியம் வேல்யூ மேலே போகாது. அதனால் என்ன பண்ணுங்கள்,
ஓடிஎம்மில் லாட் சைஸில் ஆட் பண்ணாதீங்க. இந்த நம்ம சொல்லிக் கொடுத்த மெத்தடு செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது, பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, எஸ்எல் ஹீட் ஆகிடுச்சுன்னா மட்டும் ரிவர்சல் என்ட்ரி, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு. செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக செல்லில் இருங்க, பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு அன்றைக்கி ஃபுல்லாக பையில் இருங்க. இதுதான் நம்மளுடைய வெரி ஈஸியஸ்ட் மெத்தடு. யாரும் எந்த கன்ஃபியூஷனும் பண்ண தேவையில்லை. ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு முடியல சார், தெரியல சார் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் ஐடிஎம் எடுத்திருக்கேன், என்னோடய மூவ்மெண்ட் வந்து இப்படி இருக்குது, நான் ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 20 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கங்க. 15 பாயிண்ட் லாஸ் ஆகிறதுக்கு வருத்தப்படக்கூடாது. ஓகேவா? 15 பாயிண்ட் லாஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். எப்போ நீங்கள் லாஸ் கொடுக்க ரெடியாக இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு மார்க்கெட்டு ப்ராஃபிட் கொடுக்க ரெடியாக இருக்கும். எப்போ நீங்கள் லாஸுக்கு பயப்படுறீங்களோ அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டு பயந்து தான் வரும். நீங்கள் 2 பாயிண்ட் 5 பாயிண்டில் புக் பண்ணிட்டு ஓடியாந்துருவீங்க. ஆனால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது லாஸ் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரேட் பண்ணுவீங்க, பயந்து போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் விட்டே வெளியே வந்துடுவீங்க. அப்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்போ நேற்று ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த கேண்டில் 12.55 லோ பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட்லேயே நம்ம செல் எடுத்திருப்போம். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்தது செல் ஆக்டிவேட் ஆன பிறகு நேராக செட்டிங்ஸ் போங்க. செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கங்க, கூடவே பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்டாப் லாஸ் என்ன வைக்கணும், டைனி 2 வைக்கணும். டார்கெட் என்ன வைக்கணும், டைனி 2 வைக்கணும். மார்க்கெட் டைப் என்ன வச்சுருக்கேன், நூன் மார்க்கெட் வச்சுருக்கேன். உங்களுக்கு டிஃபால்ட்டையும் காட்டுறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நூன் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா நம்ம டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சு நிறைய வீடியோ போட்டாச்சு. ஓகே, அப்போ நூன் மார்க்கெட் எப்போ சார் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா 2 கண்டிஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஒன்று, டிஃபால்ட்டில் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா நூன் மார்க்கெட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நூன் மார்க்கெட் எப்போ, ஒரு மணிக்கு கிட்ட 12:45 இந்த வாக்கில் 12:30 மணிக்கு மேலேன்னு வச்சுக்கிங்களேன். 12 to 12:45 இல்லை 1 மணி இந்த டயத்தில் தான் நமக்கு ஜோன் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங்கில் ட்ரேட் பண்ணலை, நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, எனக்கு லன்ச் டைமில் ஒரு 1 o'clock தான் லன்ச் டைமு, 1 to 2 எனக்கு லன்ச் பிரேக்கு, நான் அப்போ ட்ரேட் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக என்ன பண்ணிக்கலாம், அதை நூன் மார்க்கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ரேடு தான் நூன் மார்க்கெட் ட்ரேடு. இப்போ நூன் மார்க்கெட்டில் வச்சாச்சு, டைனி 2ல் வச்சாச்சு. செல் ஆக்டிவேட் ஆனதுனால செல்லோட டார்கெட் எனேபிள் பண்ணியாச்சு. நமக்கு தெரியாது பை ஆக்டிவேட் ஆகுமா, பையில் டார்கெட் கொடுக்குமா, செல்லு டார்கெட் தெரியாது. அதனால் செகண்ட் பை டார்கெட்டையும் எனேபிள் பண்ணியாச்சு. எஸ்எல் ஹிட் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம எந்த கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கோம், இந்த கேண்டில் 12:55 தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில், பிரேக்கிங் கேண்டில். அந்த லோ உடைச்சோடனே நம்ம செல் பண்ணுறோம். பயப்படக்கூடாது, மார்க்கெட் திருப்பி மேலே போயிருக்கு, பயப்படாமல் வெயிட் பண்ணணும். பாருங்கள், அடுத்த கேண்டில் சொல்லி ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, அதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, அதுக்கு அடுத்தபடியாக தேர்ட் டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. இப்போ இதோட பர்ஃபெக்ஷனை மட்டும் பாருங்கள். தேர்ட் டார்கெட் வந்து 25,519. லோ எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள், 25,515. பக்காவாக நம்ம டார்கெட்டை கொடுத்துட்டு அப்படியே கேண்டிலோட பாடி எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, மறுபடியும் மார்க்கெட் ஒரு பிரேக் கொடுத்துருக்கு, கீழே வரைக்கும் வந்திருக்கு. இப்போ அடுத்த டார்கெட் எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இல்லையா, போச்சுன்னா எவ்வளோ போகும் அப்படிங்கிறது. நம்ம அதுக்காக தான் இங்கே எக்ஸ்ட்ரா டார்கெட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இதை எனேபிள் பண்ணும்போது நீங்கள் ஒரு டார்கெட் வேணுன்னா ஒரு டார்கெட்னு இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை டிஃபால்ட்டாக 3 டார்கெட்டுமே வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டார்கெட்டுமே பக்காவாக உங்களுக்கு கொடுத்துருச்சு. மார்க்கெட் எங்கே போச்சு, இங்கே போனது. 4 டார்கெட்டு உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்கு. சரி, இதையே நம்ம எப்படி சார் ஹேக்கனாஷில் ட்ரேட் பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. அதை அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல சார்ட் டைப்புன்னு இருக்கும், ஹேக்கனாஷின்னு இருக்கும், அதை கொடுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல கொடுக்க நம்ம என்ன பண்ணியிருப்போம், மார்க்கெட்டு ஒரு கேண்டில் பாடி கீழே க்ளோஸ் ஆகணும். ஓகேவா? அதுக்கு அடுத்த கேண்டில் அந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணும்போது நம்ம செல் எடுப்போம். அப்போ இந்த கேண்டிலுமே கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, விக்கு வந்து மேல் நோக்கி மேலே அதிகமாக இருக்குது. இப்போ இந்த லோவே என்ன சைஸு, என்ன டைம், அது 1 மணி கேண்டில் நம்ம எடுக்கிறது. 12:55க்கே நமக்கு என்ட்ரி எங்கே கிடச்சிச்சு, நார்மல் கேண்டில் கிடச்சிச்சு. ஹேக்கனாஷி கேண்டில் ஒரு கேண்டில் தள்ளி போய் 1 மணிக்கு தான் கிடச்சிருக்கு. அப்போ அந்த லோ உடைக்கும் போது நம்ம செல் எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து அதே ரெட் லைன் வைக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், 3 டார்கெட்டு முடிஞ்சிருச்சு, 4 டார்கெட்டு பக்காவாக கொடுத்துருச்சு. லோ வந்து 25,494 வந்து நம்ம டார்கெட்டு, லோ வந்து 25,491. பக்காவாக நமக்கு 4 டார்கெட்டுமே சூப்பராக கொடுத்துருச்சு. 4வது டார்கெட் கொடுத்த டைம் வந்து 3:10.
12:50 1 மணிக்கு டார்கெட் என்ட்ரி ஹிட் ஆகி 3:10க்கு தான் நமக்கு 4வது டார்கெட் கொடுத்துருக்கு. ஆனால் 3வது டார்கெட் எப்போ கொடுத்துச்சு? 3வது டார்கெட் வந்து 1:50க்கே கொடுத்துருச்சு. 1:50. ஓகே, 50 நிமிஷத்தில் நமக்கு 3 டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இல்லை, சைட்வேஸு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நமக்கு அதெல்லாம் காதில் வாங்கவே வாங்காதீங்க. ரஜினி ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், ஒரு கதை, குட்டி கதை. 3 தவளைங்க ஒரு பாறையை ஏறுது. அப்போ உள்ள தவளை கிட்ட பின்னாடி உள்ள கீழே உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க, அது 3 தவளைக்கிட்டுமே சொல்கிறாங்க, கீழே உள்ள மக்கள்லாம், மேலே போகாத, உன்னால் மேலே ஏற முடியாது, வழுக்கும், கீழே விழுந்துடும், செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி. அதை கேட்டு தவளை பயந்து போய் கீழே விழுந்துருச்சு. 2வது தவளையும் அதே மாதிரி பயந்து போய் கீழே விழுந்துருச்சு. 3வது தவளை மட்டும் எதையுமே கண்டுக்காமல் அது பாட்டுக்கு மேலே ஏறி போய் அதனுடைய டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அந்த தவளைக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது, ஊமை, டெஃப் அண்ட் டம். அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன பிறகும் சரி, என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, மற்ற குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காது கொடுத்து பார்க்கவே கூடாது, கேட்கவே கூடாது, அதுக்கு கவனம் செலுத்தவே கூடாது. நம்மனுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்கள் நம்பி தான் நம்ம எம்எஸ்டி ஐகோர் இண்டிகேட்டர் வாங்கியிருக்கீங்க, நம்பி பணம் போட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், வேறு யாருக்கிட்டையும் கொடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. உங்கள் அக்கௌண்ட்டை அவங்க 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டை மாற்றிடுவாங்க. முதல் நாள் கொடுப்பாங்க, மறுநாள் லாஸ் காட்டிடுவாங்க. தயவு செஞ்சு யாரும் உங்களுக்காக ட்ரேட் பண்ணி சம்பாதித்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க வேணாம். அது நடக்கவே நடக்காது. இதுதான் என்னோட பேங்க் நிஃப்டி. அடுத்தபடி இன்னொரு வீடியோ போடுறேன் டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு. இது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கும் இன்னொரு வீடியோ போடுறேன். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. இன்னொன்று கூட காட்டிடுறேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய என்எஸ்சி டுமாரோ செட்டிங்ஸ் வச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டிடுறேன். இது வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ். ஓகேவா? டிஃபால்ட் செட்டிங்ஸு கேண்டில் மேலே க்ளோஸ் வைக்கும்போது நம்ம பை எடுப்போம். இப்போ எஸ்எல்ஐ டச் பண்ணு தான் நமக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஏன், நம்ம என்ட்ரி எடுக்க போகிறது டச் பண்ணால் எடுக்க போகிறதில்ல. ஓகே, டிஃபால்ட் செட்டிங்ஸ் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு. டைனி செட்டிங்ஸில் நம்ம வைக்க போகிறது டைனி 2 தான் வைக்க போகிறோம். ஓகே, பாருங்கள். இப்போ எல்லாமே ரெட்டு கேண்டாகவே இருக்குது. நம்ம இங்கே பை எடுக்க மாட்டோம். பை எங்கே எடுப்போம்? நம்மளுடைய ஜோனை விட்டு மேலே க்ளோஸ் ஆகும்போது மட்டும், அந்த ஹையை பிரேக் பண்ணும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுப்போம். ரீட்ரேஸ்மெண்ட் இந்த இடத்துல எடுத்துகிட்டு போவோம். திருப்பி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. லோ என்ன பாருங்கள், 25,525. ஆனால் நம்ம எஸ்எல் வந்து 523. 2 பாயிண்ட் இன்னும் இருக்குது. நல்லாவே ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். எஸ்எல்லை டச் பண்ணவே இல்லை. ஆஃப்டர் என்ட்ரி, பிஃபோர் என்ட்ரி டச் பண்ணியிருக்கு, ஆஃப்டர் என்ட்ரி வந்து டச் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி டார்கெட் கொடுத்துருச்சு. ஓகேவா? இது வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ். நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதை நீங்கள் நார்மல் கேண்டில் ஸ்டிக்கும் வச்சு பார்த்துக்கலாம், ஹைக்கனாஷி வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். அதுக்கு என்ன பண்ணணும், மார்க்கெட் டைப்பில் போய்ட்டு என்எஸ்சி டுமாரோ அப்படின்னு இருக்கும், அதை மட்டும் இங்கே கொடுத்துக்குங்க. இது வந்து நேத்தியோட செட்டிங்ஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், நேத்தி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி 9:20க்கு நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணணும். நம்ம டெலகிராம் குரூப்லேயே போட்டிருக்கோம், பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பைக்கெலாம் போகவே இல்லை. 100 மார்க்கெட்டை மட்டும் தான் பைக்கு போனோம். மார்னிங்லேருந்தே என்எஸ்சி டுமாரோ மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம செல்லில் தான் இருந்தோம். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலை மேலேயோ கீழேயோ க்ளோஸ் பண்ண விட்டு அதோட கன்ஃபர்மேஷன் பேரில் நம்ம ட்ரேடிங் எடுத்தோம். சரி, இப்போ இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு 25,460 கிட்ட வரும்போது பைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். 25,595 கிட்ட ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா நீங்கள் செல் எதிர்பார்க்கலாம். 2 கண்டிஷன் தான். இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுங்க. இது வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக்கு. அப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ஹைக்கனாஷி பாருங்கள். ஹைக்கனாஷிலையும் அதே தான். 25,456 பை, 25,599 செல்லு. அந்த நம்பர் வந்தோடனே நம்ம என்ன பண்ண மாட்டோம், செல் பண்ண மாட்டோம், பை பண்ண மாட்டோம். ஆனால் இது மேத்தமெட்டிக் கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் நம்பர் வந்தாலே எடுக்கலாம். இருந்தாலும் அப்பப்போ நமக்கு ஃபால்ஸ் சிக்னல் அவாய்ட் பண்ணுறதுக்காக, பயத்தை போக்குறதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு கேண்டிலை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க.
அப்புறம் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு வேணும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே தான் போகுது. ஏன் கீழே போகுது? கிஃப்ட் நிஃப்டி பாருங்கள் 105 பாயிண்ட் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று நைட்டு. ஓகேவா? அப்போ இன்றைக்கும் மார்க்கெட் வந்து கேப் டவுனு எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பேங்க் நிஃப்டி அதே மாதிரியே நீங்கள் பாருங்கள் 57,446 கிட்ட வரும்போது பை ஜோனு, 57,794 கிட்ட வரும்போது செல் ஜோனு. இது வந்து இன்னையோடது. அதுக்கு அடுத்தது அப்படியே பேங்க் நிஃப்டி நேற்று என்னன்னு பார்க்கலாம். இதே வீடியோவில் சொல்லிடுறேன், இன்னொரு வீடியோ கூட போட தேவையில்லை. உங்களுக்கு என்ன பண்ணலாம், இதில் வந்து நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது நார்மல் கேண்டல்ஸ்டிக் வச்சு பார்ப்போம். அதே தான், பை ஆக்டிவேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், நேராக போயிட்டு செட்டிங்ஸில் டைனி 2 வைக்கணும், இங்கேயும் டைனி 2 வைக்கணும். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ டார்கெட் போயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டே நமக்கு இங்கே பை சிக்னல் கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு கீழே போயிருக்கு. திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் வரைக்கும் கொடுத்துருக்கு. இது வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸு. இப்போ அதுலேயே என்ன பண்ண போகிறோம், நோன் மார்க்கெட் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நோன் மார்க்கெட்டில் நமக்கு பக்காவாக செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஓகேவா? செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதுலேயும் 2 டார்கெட்டு நல்லபடியாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான், என்ன சைஸ் பாருங்கள், இது கேண்டில் 1 மணி கேண்டில் தான் வந்து மேலே போயிட்டு நம்ம செல் ஜோனை டச் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி எடுக்கலாம். எங்கே எடுக்கலாம்? அடுத்த ரெட்டு கேண்டில் வந்திருக்கு. இந்த பிரேக் பண்ணி 50% மேலே போகும்போது திருப்பியும் நம்ம செல் எடுக்கணும். எத்தனை ட்ரிப் வந்து நமக்கு பாருங்கள், மேலே போய் டச் பண்ணி ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு டார்கெட் கொடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, பேங்க் நிஃப்டியில் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அது மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான். உங்களுக்கு டைம் இருக்குது. சீக்கிரமாக ப்ரீமியம் டிகேம் ஆகாது, டைம் டிகே ஆகாது, ப்ரீமியம் எரோஷன் ஆகாது. ஆனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால உங்களுக்கு குறைஞ்ச கேபிட்டலில் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா ப்ரீமியம் மூவே ஆகாது வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால. ஏதாவது நியூஸ் வந்தால் மட்டும்தான் கடை மேலே போகும். அவுட் ஆஃப் த மணி எடுத்து மாட்டிக்காதீங்க. குறைஞ்ச கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. யாருக்கிட்டையும் அக்கௌண்ட் கொடுத்து ஏமாறாதீங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக மறுபடியும் வாழ்த்துக்கள். நன்றி.